ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஈஸி தான். இங்க பார்த்தீங்கன்னா மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சரிங்களா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சுன்னா மேலேங்கிலே 100ஆல பெருக்கலாம். 100ஆல பெருக்கினா இந்த புள்ளி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலேங்கிலே 100ஆல் பெருக்கினீங்கன்னா 25,000 மேலே 4 வந்துடும். சரிங்களா? 144. ஓகேங்களா? முடிஞ்சு பெருக்கல். இங்க பார்த்தீங்கன்னா இங்க 3.6 இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்க மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ டோட்டலா இங்கேயும் இந்த டைமுக்கும் மேலேங்கிலே 100ஆல பெருக்குங்க. பெருக்கினா என்ன வரும், இங்க 36 வந்துடும், இங்க 49 வந்துடும். வகுத்தல் இங்க என்ன வரும், 625 வரும். ஓகேங்களா? சரி, இங்கேயும் மேலங்கிலே 100ஆல் பெருக்கிறோம், இங்கேயும் மேல இந்த டைமுக்கும் மேலங்கிலே 100ஆல் பெருக்கிறோம். சரி, இப்போ இதை ரூட் எடுங்க. ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்னு இருக்குதுங்களா, 25 25 ரூட் எடுத்தோம்னா 5, 144 ரூட் எடுத்தோம்னா 12, 12 144 பெருக்கல். 36 ரூட் எடுத்தோம்னா 6, 6 36 பெருக்கல். 49 ரூட் எடுத்தோம்னா 7, 7 49. 625 ரூட் எடுத்தோம்னா 25, 25 × 25 625. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். அவ்வளோதான், இதை பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? பெருக்கலாங்களா? பாருங்க, 6ஐயும் 12 கேன்சலாம், 4 6 6, இங்கே 2 6 12, வேற 5 25 கேன்சலாம், 4 5 5 5 25. சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா 7 மட்டும் தான் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 2 5 தான் இருக்குது. 2 5 பெருக்கினா என்ன வரும், 10 கிடைக்கும். ஓகேங்களா? 7 போய் 10 இருக்குது, கீழே ஒரு 0 இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ புள்ளி 7 வரும். ஓகேங்களா? முன்னாடி ஒரு 0 சேர்த்திக்கலாம், ஒன்று தப்பில்லை, புள்ளிக்கு முன்னாடி 0.7, அதான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க, 7. ஓகேங்களா?